ஆகா கல்யாணம் சீரியல்ல இப்ப அழகியோட அப்பா விஜய் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் சூர்யா ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. இப்ப விஜய் தான் அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, அ இப்ப விஜயோட அப்பாவுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா தாத்தா. ஸோ தாத்தா இதெல்லாம் சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு இறந்துடுறாரு. ஸோ தாத்தாவ அடக்கம் பண்ணிட்டு நம்ம சூர்யா டைரக்ட்டா விஜயோட அப்பா, அதாவது சூர்யா சித்தப்பாவ தான் தேடி இருக்கிறாப்ல. ஒரு வெளியூர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாப்ல. அப்ப போய் டோர ஓப்பன் பண்ண முயற்சி பண்றாப்ல. ஆனா டோர ஓப்பன் ஆகவே இல்ல. கடைசில பார்த்தா அவரு சூசைட் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நம்ம சூர்யா கண்டிப்பா போய் எப்படியோ கரெக்ட்டா காப்பாத்திர்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? அழகியோட அம்மாவ தான் நம்ம சூர்யா தேடி இருக்கிறாப்ல. ஆனா எங்க தேடியுமே கிடைக்கவே இல்ல. இங்க பெரிய பிரச்சனையே போய்க்கிட்டு இருக்கு. அழகியோட அப்பா யாரு? அப்படிங்கிற பிரச்சனை. இப்பொழுதைக்கு இந்த பிரச்சனைய தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அழகியோட அப்பாவா நான் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, சூர்யா வந்து நான் தான் அழகியோட அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. இந்த எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகியோட அம்மா ஒரு இடத்துல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் நான் இப்ப பொறப்பட்டு இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம சூர்யாவும் சொல்லி முடிக்கிறாப்ல. இதுக்கப்புறம் கனகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா? அந்த டெத் வேற யாரும் இல்ல. மல்லிகா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழகியோட அம்மா வந்து தன்னோட குழந்தைய காப்பாத்திட்டு அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்கள அடக்கம் பண்ணிட்டு தான் நானே இப்ப வரேன் அப்படின்னு நம்ம கனகமும் சொல்லி முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அங்க இருந்த ரவுடிங்க எதுக்காக வந்து சூர்யாவ அப்பாவா சொல்ல சொல்லி மிரட்டுனாங்க அப்படிங்கிறத புடிச்சு அடிச்சு கேட்கறாங்க. இப்ப நம்ம சித்ரா தேவி வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து அனாமிகா பக்கம் கண்ண காமிச்சு விடுறாங்க. அந்த ரவுடியும் அனாமிகா சொல்லி தான் நான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு அனாமிகா மேல பழிய தூக்கி போட்டுர்றாங்க. அனாமிகா இருந்துகிட்டு இல்லவே இல்ல. நான் அப்படி பண்ணவே இல்ல. எந்த கோர்ட்டுக்கு வேணும்னாலும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா இருந்துகிட்டு இந்த பிரச்சனை வெளியில தெரிஞ்சதுன்னா நமக்கு தான் அவமானம். பேசாம இந்த பிரச்சனைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து அழகி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.